கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4 அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. அதற்கு பதிலாக நாம் என்ன பண்ண வேண்டும்? ஸ்தோத்திரத்தோட கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் இந்த செபத்தெல்லாம் கேட்கிற நம் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவரே நீர் கூட மத்திய புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறீங்கப்பா. கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று வசனம் சொல்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தேவனாகி கர்த்ததாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே அவர்கள் எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்துடனே தெரியப்படுத்தி செபித்து உடைய ஆசீர்வாதங்களை, உடைய பலனை, உடைய ஆறுதலை, உடைய சமாதானத்தை, உடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக ராஜா. அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி அவள் இருதயங்களை ஆற்றும் ஆண்டவரை, தேற்றும் அப்பா, திடப்படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரை. ஆசீர்வதியும் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதிகன மகிமை எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.